இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸோ எல்எல்எம்க்கு எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, ப்ரைஸிங் ஆக்சுவலாக நமக்கு எல்எல்எம் யூஸ் பண்ணும்போது நமக்காக காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் நோட் பண்ணும்போது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போதோ இல்லை வேறு ஜெமினி யூஸ் பண்ணும்போதோ கிளாட் யூஸ் பண்ணும்போதோ நீங்கள் ஒரு சேட்டில் போயிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெல் அபவுட் ஏஐ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன நடக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்புட் டோக்கன் சொல்லுவாங்க. நீங்கள் சென்ட் கொடுத்ததுக்கப்புறமா எல்எல்எம் கிட்ட போயிட்டு ஜென்ரேட் ஆகி வரதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்புட் டோக்கன் அண்ட் அவுட்புட் டோக்கன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, இதுதான் உங்களோட இன்புட் டோக்கன். ஸோ இந்த இன்புட் டோக்கன் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ப்ராசஸ் பண்ணுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா எல்எல்எம் போயிட்டு எல்எல்எம் கிட்ட வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வரத்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ் கால்ட் எஸ் ஏ அவுட்புட் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இன்புட் டோக்கனுக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் ஜென்ரேட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4 டோக்கன்ஸ் வச்சுப்போம். அண்ட் அவுட்புட் டோக்கன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 250 டோக்கன்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா அப்போ டோட்டலாக நம்மளோட காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா 4 + 250, ஸோ 254 சொல்லிட்டு உங்களுக்கு காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டோக்கன் எப்படி நடக்குது, அது வந்து ஒரு எக்ஸாக்டாக வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்டா இல்லை நான் கொடுக்குறதுல வந்து ஒரு வேர்டாக அது கால்குலேட் பண்ணிக்குமா, அது எப்படி கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான டூலை ஓப்பன் ஏஐலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கொடுக்குறோம், நம்ம இங்கே என்ன கொடுத்தோம் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம், ஓகே வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோக்கன்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா கூட ஒரு டோக்கன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ அப்போ ஒரு ஸ்பேஸ்மே ஒரு டோக்கனாக அது அசியூம் பண்ணிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் டெல் அபவுட் ஓகே ஆனந்த் குமார் அப்படி வச்சுங்களா, ஓகே ஆனந்த் குமார் அப்படின்னும் போது இந்த ஆனந்த் குமார் இந்த நேம்லாம் வந்து எல்எல்எம்கான ட்ரைனிங் டேட்டாலேயே இருக்காது. ஸோ ஓகே, ஸோ ட்ரைனிங் டேட்டாவில் இருந்தாலும் அது ஒரு நோன் இங்கிலீஷ் வேர்டாக இல்லாததுனால உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் இங்கே ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா 11 டோக்கன்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ப்ரைஸிங்கை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 4 எல்எல்எம் ப்ரொவைடர்ஸோட ப்ரைஸிங் மாடல்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்க எப்படி ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறாங்கன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் ஏஐயோட ப்ரைஸிங் மாடல் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் இதுதான். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த போல் நீங்கள் எஃபிஷியன்சி உங்களுக்கு வேணும்னா GPT-5 போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒவ்வொரு எல்எல்எம் மாடலோட கேப்பபிலிட்டியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு ப்ரைஸிங் மட்டும் தான், எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ற ஒரு ப்ரைஸிங் அதை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பர் 1 மில்லியன் டோக்கன். ஸோ அப்போது இது போல் நீங்கள் ஒரு 11 டோக்கன் போல் 1 மில்லியன் டோக்கன்ஸ் இன்புட் ப்ளஸ் அவுட்புட், ஓகே இன்புட் மட்டும் 1 மில்லியன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிற செலவு என்னென்னு கேட்டிங்கன்னா $1.25 உங்களுக்கு நீங்கள் காஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதே போல் அவுட்புட் வந்து ஏன்னா எல்எல்எம் கிட்டேருந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆகி வருது இல்லைங்களா, அந்த ஜென்ரேட் ஆகிற அவுட்புட் தான் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுக்கான அவுட்புட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 மில்லியன் அவுட்புட் டோக்கன்ஸ் இங்கே ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா எல்எல்எம் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு $10 ஆகும். ஸோ அக்கார்டிங் டு த ஒரு மாடலோட எஃபிஷியன்சியை பொறுத்து ஒவ்வொரு காஸ்ட்டும் உங்களுக்கு இது டிஃபர் ஆகும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கிளாடில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் so much ஆஃப் மாடல்ஸ். கிளாட் ஆப்பஸ் 4.1 அதுதான் உங்களோட ஹையஸ்ட் எஃபிஷியன்ட் மாடல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா $15 பர் மில்லியன் பர் டோக்கன், ரொம்ப காஸ்ட்லி இல்லை பட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே உங்களுக்கு நடக்கிறது. ஸோ ஓகே கிளாட் சோனட் 3.7 ஓகே எல்லா டாஸ்க்குக்கும் நம்ம வந்து ஹை எண்ட் மாடலை யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ டாஸ்க்கு தகுந்த போல் நம்ம மாடல்ஸ் என்ன பண்ணலாம் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவே கூகுளோட ஜெமினி பார்த்தீங்கன்னா தே ஹாவ் so much ஆஃப் மாடல்ஸ். ஜெமினி 2.5 ப்ரோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க இன்புட் வந்து ப்ரைஸிங் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் பெய்டு மாடல், ஓகே அண்ட் திஸ் இஸ் அ சார்ஜஸ் தே கிவிங். ஸோ மோரோவர் உங்களுக்கு இது வந்து ஒரு ஓப்பன் ஏஐ கூட காம்படிட் பண்ணுற போல தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே அண்ட் அதே போல் உங்களுக்கு எக்ஸ் ஓகே அண்ட் கிராக் சொல்லுவாங்க இல்லையா, எலன் மாஸ்கோட கிராக், ஓகே அவங்களோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கிராக் 4 ஃபாஸ்ட் அதோட மாடலோட ப்ரைஸிங்குமே இங்கே உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஸோ இதுதான் அவங்களோட மாடல் ப்ரைஸிங், ஓகே பர் மில்லியன் டோக்கன்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது டோக்கன் என்னது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு டோக்கனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான காஸ்ட்டுமே உங்களுக்கு நடக்கும். நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸும் இருக்குது. எப்போவுமே வந்து காஸ்ட் நம்ம செலவு பண்ணணுமா எல்எல்எம் அப்ளிகேஷனுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நோ. ஓகே உங்களால் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவோட ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்குது.
ஓகே, எல்எல்எம்மாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்ற ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குறது ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு 4 ப்ரொவைடரோட காஸ்ட்டை தான் பார்த்துருக்கோம். இது போல் நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, எல்எல்எம் ப்ரொவைடர்ஸ். ஸோ 4 பேர் மட்டும் கிடையாது, ஒரு 10 to 15, எனக்கு தெரிஞ்சே ஒரு 15+ இருக்காங்க. ஓகே, ஒருத்தவங்களும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலைசேஷனாக இருப்பாங்க. அது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. ஓகே, நாங்கள் அதில் ரிப்ளை கொடுக்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோர் வீடியோஸ் ஆன் த வே. தேங்க்யூ.